ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சாச்சு. சாஃப்டாக, ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, மீடியமாக நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை தனியாக வச்சுட்டு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு உள்ளார வைக்கிற பூர்ணம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டை நான் பண்ணும்போது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தேங்காய் வந்து துருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை பொடிச்சது 2-2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், ஏலக்காய் 2, எள்ளு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூர்ணம். இப்போ இதை கொழுக்கட்டையில் உள்ளார வச்சு நம்ம இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வாழை இலை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம மாவு வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த எண்ணெய் தடவுறேன். ஒரு டைம் எண்ணெய் தடவினாலே போதும், நம்ம எல்லா மாவையுமே வந்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அப்பப்போ தேய்க்கணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு டைம் தேய்ச்சாலே வந்து இதுலேயே எல்லா மாவுமே வச்சு செய்யும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, சின்னதாக இல்லை பெருசாக எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையால் நல்லா ஓரளவுக்கு, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக அந்த ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த அளவு வந்து கொஞ்சம் ஓகே. இதில் வந்து இப்போ நம்ம பூரணத்தை கொஞ்சம் வச்சு உள்ளார வச்சுட்டு 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ் வந்து சர்க்கரை நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம்தான். இனிப்பு எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து அந்த ஓரத்தில் ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் மாவு எல்லாத்துலேயுமே பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு எல்லாத்துலேயுமே பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த இட்லி தட்டில் பார்த்திங்கனாக்க எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதே துணி வச்சுருக்கிற இட்லி தட்டாக இருந்துச்சுன்னா நார்மலாக நீங்கள் எப்போதும் போல் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது உள்ளார எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
பூர்ணம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த அரிசி மாவோட இந்த பூர்ணம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் நெக்ஸ்ட் கொழுக்கட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.